ஈழத்து எழுத்தாளர் தாமரை செல்வி அவர்களின் வன்னியாச்சி தொகுப்பிலிருந்து பார்வை சிறுகதை. குரல் பதிவு டிலக்ஷி. எனக்கும் என் மனைவி வேதாவுக்கும் இடையே 4 நாட்களாக பேச்சுவார்த்தை இல்லை. வழக்கமாய் ஏதும் சண்டை எங்களுக்குள் ஏற்பட்டால் ஒரு நாள் பொறுத்து அவளே வந்து என்னுடன் சமாதானமாகி விடுவாள். இந்த தடவை அப்படி எதுவும் நிகழவில்லை. நானாக போய் கதைக்கவும் வீம்பு இடம் தரவில்லை. பார்ப்போம், எத்தனை நாளைக்கு இவள் இப்படி முகத்தை நீட்டி வைத்திருக்கப் போகிறாள் என்று. இந்த 4 நாட்களாக 10 வயது மகளை வைத்துத்தான் உரையாடல் நடக்கிறது. சிந்து, அப்பாவை சாப்பிட வரச் சொல்லு, அப்பாட்ட சர்க்கரையும் உளுந்தும் வாங்கி வரச் சொல்லு, தேவேந்திரம் மாமா வந்து தேடினவர் என்று சொல்லு. இப்படி சிந்துதான் எங்களுக்குள் தூது சொல்லிக் கொண்டிருக்கிறாள். சில நேரம் வேதாவின் கோபத்தை நினைக்க சிரிப்பாகவும் இருக்கும். ஒன்றுமில்லாத விடயங்களுக்கெல்லாம் தூக்கி பிடித்து கோபித்து உடனும் சமாதானமாகி விடுவது அவளின் இயல்பு. வேதா ஒரு சாதாரண அழகி கூட இல்லை. சாவகச்சேரியிலிருந்து அவளை கல்யாணம் செய்து கிளிநொச்சிக்கு கூட்டி வந்து 12 வருஷமாகிறது. பெண் பார்க்கப் போன அன்று என் மனதில் மிகுந்த குழப்பம் இருந்தது உண்மைதான். கொஞ்சம் அழகாய் மனைவி இருக்கக்கூடாதா என்று தவித்த மனதை கஷ்டப்படுத்தி அடக்கிக் கொண்டேன். பெண் பார்த்துவிட்டு வேண்டாமென்றால் அவளின் மனம் வேதனைப்படும் என்பதற்காகத்தான் என் மனதை சமாதானப்படுத்திக் கொண்டு அவளை கல்யாணம் செய்து கொண்டேன். கிளிநொச்சி நகரில் கடை நடத்துவதால் 7ஆம் வாய்க்காலின் வயல் நடுவே சொந்த வீடு கட்டிக் கொண்டிருக்கிறேன். நல்ல பெரிய வீடு. வேதா வீடு வாசல் முற்றம் கூட்டி பளிச்சென்று வைத்திருப்பாள். மாய்ந்து மாய்ந்து நல்ல ருசியாக சமைப்பாள். மறந்து விடாமல் ஒவ்வொரு நேரமும் சாப்பாடு நல்லா இருக்கென்று சொல்லிவிட வேண்டும். அவளுக்கு உலகில் அதுதான் பெரிய சந்தோஷம். பாத்திரம் தேய்ப்பதிலும் சமைப்பதிலும் மட்டுமே ஒரு பெண்ணால் சந்தோஷப்பட்டு விட முடியுமா? இவைகளை விட உலகத்தில் எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன என்று நான் சொல்ல முயன்றும் அதில் பிரயோசனம்தான் கிடைக்கவில்லை. நான் ஒரு எழுத்தாளனாயிருப்பதில், ஒரு இலக்கிய விமர்சகனாயிருப்பதிலும் அவளுக்கு எவ்வித பெருமையும் சந்தோஷமும் இல்லை என்பதுதான் எனது முதல் தோல்வி. ஒரு 10 நிமிடங்களுக்கு மேல் எங்களுக்குள் பேச்சுவார்த்தைகள் இயல்பாக தொடர முடியாதது ஒரு சோகமான நிலைமைதான். அவளால் உடுப்பை பற்றியும் சாப்பாட்டை பற்றியும் பிள்ளையை பற்றியுமே கதைக்க முடியும். அதற்கு மிஞ்சிய விஷயங்களை என்னுடன் பகிர்ந்து கொள்ள அவளால் முடியாது. வீடு மட்டுமே அவளுடைய உலகம். தட்டத்தனிய 10 கொத்து அரிசி இடித்து வறுத்துவிட்டு நாரி பிடிச்சு போட்டது என்று புலம்பிக் கொண்டிருப்பாள். அந்த புலம்பலை கேட்காமல் நான் ஏதும் எழுதிக் கொண்டிருந்தால் அவ்வளவுதான். மனுஷர் வருத்தத்தை கூட சொல்ல இயலாது என்ற கவலையை கேட்க ஆளில்ல, எல்லாருக்கும் அவரவர் வேலை என்று முணுமுணுப்பாள். நீ ஏனப்பா இடிச்ச, நீ மனுஷியாரையும் பிடிச்சு இடிப்பிக்காதையன் என்று சொன்னால் 10 கொத்துக்கும் 60 ரூபா கேட்குங்கள் என்பாள். அப்படி சொல்லிவிட்டு அடுத்த வாரம் சிந்துவுக்கு ஒரு சட்டை 60 ரூபா கொடுத்து தைப்பித்துவிட்டு, தைத்தது சரியில்லை, சிந்துவுக்கு போட வடிவில்லாமல் இருக்கு என்று அலுமாரியின் அடித்தட்டில் வைத்து விடுவாள். இவளை பல சமயங்களில் என்னால் புரிந்து கொள்ள முடிவதில்லை. இந்த பரந்த உலகின் செயற்பாடுகளுக்கு இவளை பரிச்சயப்படுத்துவது எப்படி என்றும் தெரியவில்லை. புத்தகங்கள் ஏதும் வாசி என்றால் சின்ன பிள்ளைகளின் புத்தகங்கள் மட்டுமே வாசிப்பாள். 34 வயதிலும் அம்புலி மாமா வாசிக்கிறவளை என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை. பத்திரிகைகளில் எனது கதைகள் வரும்போது அக்கம்பக்கத்து பெண்கள் உங்களோட அவர்ற கதை வந்திருக்கு வேதாக்கா என்று சொன்னால், என்னவோ எழுதுகிறார், பேப்பர்காரங்களும் போடுறாங்க என்று மிகவும் சாதாரணமான ஒரு விஷயமாக அரிசி விலை 18 ரூபாய் என்பது போல் சொல்லுவாள். எங்கள் வீடு 7ஆம் வாய்க்கால் பகுதியில் கண்டி வீதியிலிருந்து 3 மைல் உட்புறத்தில் இருப்பதனால் கடந்து வந்த பிரச்சனைகள் எதுவும் எங்களை தாக்கவில்லை. நகர்ப்புறத்து சத்தம், சந்தடி, பதட்டம் எதுவுமற்ற அமைதியான சூழல். என் அக்காவும் தம்பியும் தங்கள் குடும்பங்களோடு பரந்தனில் இருந்த போதும் நான் வயல் நடுவே வீடு கட்டிக்கொண்டு இருப்பதையே பெரிதும் விரும்பினேன். கிளிநொச்சி பரந்தன் பகுதிகளில் 86லிருந்து பல தடவை பிரச்சனைகள், தாக்குதல்கள், செல்லடிகள் என்றெல்லாம் ஏற்பட்ட போது பலர் எங்கள் வீட்டில் ஓடி வந்து நின்றுவிட்டு போவார்களே தவிர நாங்கள் எதற்கும் அசைந்ததில்லை. வயல்வெளியை பார்த்தபடி
ஜன்னலோரத்தில் மேசையில் அமர்ந்து எழுதும்போது ஏற்படுகின்ற சந்தோஷத்துக்கு இணையாக நான் வேறொன்றுமே உணர்ந்ததில்லை. இலக்கிய தாகம் என்னிடம் நிறைய உண்டு. யாழ்ப்பாணத்தில் நடக்கும் எந்த இலக்கிய கூட்டத்துக்கும் போய்விடுவேன். ஆனையிரவு பாதை அடைபட்ட பிறகும் பூநகரி சங்கப்பிட்டி பாதையாலும் அதன் பிறகு ஊரியான் கொம்படி பாதையாலும் என்ன கஷ்டப்பட்டும் போய்விடுவேன். அதுவும் கம்பன் விழா என்றால் தவற விடுவதில்லை. என் இலக்கிய நண்பர்களுடன் 5-6 நாள் நின்று விட்டு வருவேன். இந்த வருஷம் மட்டும் போகவில்லை. கிளாலி பாதையால் போவதற்கு பயந்து நான் போகவில்லை. முன்பு நான் சிரமப்பட்டு போய் வந்த போதும் வீட்டில் ஒரே சண்டைதான். கண்டறியாத கூட்டத்துக்கு போயிட்டீங்கள். இங்க நான் மீன் மரக்கறி வாங்க ஆள் இல்லாம பட்ட பாடு. சதாசிவ மாமாவை கொண்டுதான் வாங்கி வச்சது. சிந்துவுக்கு 2 நாளாய் தடிமன் தலையிடி. தைக்க கொடுத்த உடுப்புகளையும் எடுத்து வர ஆளில்ல. அவளின் வார்த்தைகளை கேட்டதும் என் சந்தோஷம் அப்படியே அடங்கிவிடும். என் உற்சாகத்தை பகிர்ந்து கொள்ள தெய்வேந்திரன் வீட்டுக்குத்தான் போவேன். தெய்வேந்திரனும் அவன் மனைவி நிர்மலாவும் திருநகரில் இருக்கிறார்கள். சைக்கிளில் போனால் 10 நிமிட தூரம்தான். என் கடைக்கு பக்கத்து கடை அவனுடையது. தெய்வேந்திரன் என்னிலும் விட 4-5 வயது இளமையானாலும் இலக்கியமும் எழுத்தும் எங்களை நண்பர்களாக்கியிருந்தது. நிர்மலா என்னை மிகவும் ஆச்சரியத்துக்குள்ளாக்கும் ஒரு பெண். உத்தியோகம் என்று பார்க்காவிட்டாலும் அந்த வேலை இந்த வேலை என்று சதா அலைந்து கொண்டே இருப்பாள். நுனி நாக்கில் இலக்கியமும் உலக விஷயங்களும் தழும்பிக் கொண்டே இருக்கும். ஒரே சமயத்தில் அவளால் சமையலை பற்றியும் வியட்நாமிய போராட்டத்தை பற்றியும் பேச முடியும். எந்த சிறுகதை நாவலையும் அக்கு வேறு ஆணி வேறாக விமர்சிக்க முடியும். மேடையேறி அழகாக பேசும் ஆற்றலும் உள்ளவள். அவளை பார்க்கும் போதெல்லாம் வேதாவின் குறை எனக்கு இன்னும் அதிகமாக தெரியும். நிர்மலா மிகவும் அழகான பெண். தூக்கி போட்ட கொண்டையும் சேலையுமாக சைக்கிளில் போய் எந்த அலுவலையும் தனியே செய்யும் ஆற்றல் உள்ளவள். அவளின் கட்டித்தனத்தில் வல்லமையில் ஒரு சிறு பகுதியாவது ஏன் வேதாவிடம் இருக்கவில்லை? மனதின் அடியில் இந்த ஒப்பிடும் எண்ணம் இருந்ததனால்தான் 4 நாட்களுக்கு முன்பு என்னை அறியாமல் நான் அப்படி அவளிடம் பேசிவிட்டிருக்கிறேன். 4 நாட்களுக்கு முன்பு நான் எழுதி பாதியில் விட்டிருந்த கதை பிரதியின் ஒரு பேப்பர் மேசையிலிருந்து பறந்து போய் கதவு வாசலில் கிடந்திருக்கிறது. வேதா அந்த பேப்பரை கவனிக்காது எடுத்து போய் அடுப்பிலிருந்து பாத்திரம் பிடித்து இறக்கியிருக்கிறாள். 5 நிமிடத்தில் குளித்துவிட்டு வந்து பேப்பர் தேடிய நான் குசினி மேடையில் பாதி கரியுடன் கிடந்த பேப்பரை கண்டதும் மூக்கு நுனியில் ஏறிய கோபத்துடன் என்னை அறியாமல் பேசத் தொடங்கிவிட்டேன். உனக்கு மூளைக்கு என்னதான் கிடக்கோ தெரியாது. கதப்பேப்பரை பிடிச்சு சட்டி இறக்கினியே. எங்கேயோ ஒரு மொக்கு எனக்கு கொண்டு வந்து சேர்ந்தாய். பேப்பரை எடுத்து விரிக்க கரி கையோடு ஒட்டி வர எனக்கு கண்மண் தெரியாத கோபம் வந்துவிட்டது. ஆக சமைக்கவும் தின்னவும் தான் உனக்கு தெரியும். பார், அந்த நிர்மலாவை, அதுக்கு எத்தனை விஷயம் தெரியும். எவ்வளவு கட்டிக்காரி. அதை பார்த்தாவது நீ பழகக்கூடாதே. என் வார்த்தைகளை கேட்டு விலுக்கென்று வேதா திரும்பினாள். மூளையில்லை என்றும் மொக்கு என்றும் பேசும்போது சும்மா நின்றவள் நிர்மலாவை ஒப்பிட்டு பேசியதும் பொங்கிவிட்டாள். என்னை ஏதும் பேசினாலும் பரவாயில்லை, பேசுங்கோ. ஆனா நிர்மலா மாதிரி நான் இல்லை என்று ஒப்பிட்டு பேச வேண்டாம். அவளைச் சொல்லி என்ன பேசினா பிறகு தெரியும். எனக்கு கதை எழுதினது என்று தெரியுமே. பேப்பர் ஒழுங்கா மேசையில வைக்கிறதுக்கு காத்திலே என் பறக்க விட்ட நீங்கள். இப்போது யார் யாரை குற்றம் சொல்வது என்று புரியாமல் ஒரு வினாடி விழித்தேன். அவள் திருப்பிக் கதைத்தது எனக்கு கோபத்தை தர. நான் கத்த, அவள் திருப்பிக் கதைக்க 10 நிமிட நேரம் வாக்குவாதப்பட்டு இருவரும் முகத்தை திருப்பிக் கொண்டு அமர்ந்ததிலிருந்து 4 நாட்களாக கதைக்காமல் இருக்கிறோம். எவ்வளவுதான் பேசினாலும் ஏதோ தெருவில் போகிறவளை பேசுதலாய் பாவனை காட்டி கவனிக்காதது மாதிரி இருப்பவள் நிர்மலாவை ஒப்பிட்டுச் சொன்னதும் எவ்வளவு சூடாய் பேசிவிட்டாள். இன்னொரு பெண்ணை பற்றி உயர்வாகச் சொன்னதும் ஆகாமல் போய்விடுகிறதே. நான் நேரம் பார்த்தேன். காலை 6:30 மணி. குசினிக்குள் வேதாவின் நடமாட்டம். வடக்கு பக்கமாய் தூரத்தில் கெளியின் இரைச்சல் கேட்டது. சர்வ் செய்து குளித்து விட்டு வந்து சிந்து நீட்டிய கோப்பியை வாங்கி குடித்தேன். சிந்து, தெய்வேந்திரன் மாமா வீட்டை போய் கடை திறப்ப கொடுத்துட்டு கடையை திறக்க சொல்லி போட்டு வாரன். எனக்கு பரந்தனுக்கு போற அலுவல் கிடக்கு, அம்மாட்ட சொல்லிவிடு.
சைக்கிளை எடுத்துக்கொண்டு தெருவில் இறங்கினேன். ஹெலியின் இரைச்சல் இன்னமும் தேய்வாக கேட்டுக்கொண்டே இருந்தது. நான் தெய்வேந்திரன் வீட்டுக்கு போய் விஷயம் சொல்லி கடை திறப்பை கொடுக்க நிர்மலாதான் கேட்டாள். காலவ நியூஸ் கேட்ட நீங்களே அண்ண? இல்லையே. ஏன்? பரந்தன் மெயின் ரோட்டிலையும் ஓராங்கட்ட ரோட்டு கரையிலையும் இருக்கிற சனங்களை எழும்பி போய் உட்பக்கமாய் இருக்க சொல்லி நியூஸ்ல சொன்னது. எனக்கு திக்கென்றது. அக்கா தம்பி குடும்பங்கள் நினைவில் வந்து நின்றன. ஏனாம்? பதற்றத்துடன் கேட்டேன். ஏனோ தெரியல, ஏதும் பிரச்சனையை வரலாம், ஆனையிரவில கொஞ்ச நாளா ஆமிய கொண்டு வந்து குவிக்கிறாங்களென்று தான கதை அடிபடுது. அந்த பக்கமாய் 2 நாளாய் ஒரே ஹெலிச்சத்தமும் கேட்டுக்கொண்டிருக்குது. பயமா கிடக்கு. தங்கச்சியவையும் ஓராங்கட்டையில இருக்குதுகள் என்று தெய்வேந்திரன் கவலையுடன் சொன்னான். நிர்மலா ஒரு வினாடி முகம் மாறி, இனி அவைகளும் இங்கதான் வரப்போகினமாக்கும் என்றாள் சிறிது எரிச்சலுடன். அதுகள் இங்க வராமல் எங்க போறது? அன்னையண்டு எங்கள்கிட்டத்தான வருங்கள். தெய்வேந்திரனின் குரலில் சிறிய கோபம் இருந்தது. ஏன் நாங்கள் இங்க இல்லையென்றால் ரோட்டிலேயே நிப்பினம். அதுகளோட பெரிய கரைச்சல். சின்னன்கள் வந்து வீட்டு சுவரெல்லாம் கீறி போடுங்கள், குரோட்டன்களையெல்லாம் நுள்ளி போடுங்கள். அவை ஆளுக்கால் நின்று கதைக்க நானே சமையல். எனக்கு உதுகளை பார்த்து எடுக்க முதுகு முறிஞ்சு போடும். சும்மா சின்ன பிரச்சனை என்றாலும் இங்க ஓடி வந்துடுங்கள். தேவேந்திரன் கோபத்துடன் நிர்மலாவை பார்க்க அவள் முகத்தை திருப்பிக் கொண்டு உள்ளே போனாள். நிர்மலாவின் செய்கை என் மனதையும் நெருடச் செய்தது. நிர்மலாவிடம் இதுவரை நான் காணாத இன்னொரு முகம் இது. நின்று யோசிக்க நேரமில்லை. என்னவோ நடக்கத்தான் போகிறது. ஏன் எழும்பச் சொன்னவங்களோ தெரியல. மனம் கலவரப்பட்டது. நீ நிலைமையை பார்த்து போய் கடியை தர நான் கொஞ்சம் பொறுத்து வாரன். அக்காவை தம்பியவை என்ன செய்துகளோ தெரியல. அத்தான வேலையும் சகோதரம் பிள்ளையிலண்டு கனப்பேர். நான் சைக்கிளை வேகமாக மிதித்தேன். தலைக்கு மேலால் பொம்பர் சீறி பாய்ந்து கொண்டு ஆனையிரவு பக்கமாய் போனது. தூரத்தில் குண்டு வெடிக்கும் சத்தம் மெல்லிய அதிர்வுடன் கேட்டது. கடவுளே! மனம் பதட்டப்பட்டது. நான் வீட்டுக்கு வந்தபோது வீட்டில் ஒரே ஆரவாரமாக இருந்தது. அத்தான், அக்கா, பிள்ளைகள், தம்பி, மனைவி, பிள்ளைகள், அத்தானின் சகோதரங்கள், பிள்ளைகள் என்று கூட்டம். எல்லோர் முகங்களிலும் பயமும் பதட்டமும். நான் வீட்டினுள்ளே வந்து வேதாவை தேடினேன். பின்பக்கம் பெரிய பானையில் பாட்கஞ்சி கொதித்துக் கொண்டிருந்தது. வியர்வை வழிந்த முகத்தை சேலை தலைப்பால் ஒற்றிக்கொண்டே பின்னல் பையுடன் வேதா என்னிடம் ஓடி வந்தாள். எல்லாருக்கும் காலமைக்கு பாட்கஞ்சி காய்ச்சரன். மத்தியானத்துக்கு ஏதும் வேணும். நீங்க உதில சேவியர் கடை சந்தியில ஓடிப்போய் 2 கிலோ மீனும் பைத்தங்காயும் வாங்கி வாங்கோ. அவள் மறுபடி பரபரவென்ற குசினிக்கு ஓடிப்போனவள் நின்று திரும்பி, பொம்பர் பறக்குது, கவனமாய் பார்த்து போங்கப்பா என்று சொல்லிவிட்டு போனாள். இது இவளிடம் இயல்பாய் அமைந்திருக்கும் முகம். என் பார்வையிலிருந்து இது எப்படி தப்பியது? நான் லேசான மனத்துடன் சைக்கிளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டேன்.